Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM Certified Research Analyst and NCFM Certified Technical Analyst. நாம் இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ஒரு லாங் டேர்ம் ப்ரீமியத்தை ஹோல்டு பண்ணுறதை நாங்கள் ப்ரிஃபரே பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கன்னா நீங்கள் மார்னிங் அந்த ப்ரீமியத்தை செல் பண்ணி டே எண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். உங்களுக்கு டைம் டீக்கில் ப்ராஃபிட் வரும். அதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இம்பாக்ட் இருக்கோ அப்பப்போ தான் ட்ரேட் பண்ண பார்க்கணும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை காலையிலையோ இல்லை ஒரு 10 மணிக்கு மேலே வாங்கிட்டு டே எண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ண பார்க்குறாங்க. அண்ட் அதில் வந்து டைம் டீக்கில் மாட்டி லாஸஸ் சக்கர் பண்ணுறாங்க. ஸோ எப்பயுமே ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள். அண்ட் அந்த ஆப்ஷன் ஸ்கேல்பிங் வரும்போது இம்பாக்ட் இருக்கும்போது தான் ட்ரேட் பண்ணணும். அந்த இம்பாக்ட் எப்போ ஒரு ப்ரீமியத்துக்கு வரும்னா ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகும்போது தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ரீமியத்துக்கு எப்போ ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகும்போது இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் பர்சனலி நாங்கள் வந்து எஸ்டர்டே இண்டிகோ ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இண்டிகோவில் வந்து ஷார்ட் கவரிங் பக்காவாக அக்கராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டாக் வந்து பயங்கரமான ரேலி கொடுத்துச்சு. இனிஷியல் 1 minute 2 minute பார்த்தீங்கன்னா 3% மேலே மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அது எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஆப்ஷன் ஸ்கேல்பிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நாங்கள் ப்ரீ ஓப்பன் ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அந்த வீடியோ ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் வந்து 3 பாயிண்ட் மெயினாக செக் பண்ணுவோம். அந்த 3 பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா இல்லையா. இப்போ இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஏர்கிராஃப்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டர்னால ஸ்டாக்குனுடைய மார்க்கெட் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏர்லைன்ஸ் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது இண்டிகோ வந்து இப்போ 3rd லார்ஜஸ்ட் ஏர்லைன்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாக் வந்து நல்ல கேப் அப் அக்கறை இருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரீ ஓப்பன் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இண்டிகோ வந்து நமக்கு 5th ஸ்டாக்கா இருக்கு கேப் அப் அக்கறானது. ஸோ இது வந்து ப்ரீ ஓப்பன் டேட்டா. அதில் பார்க்கும்போது ஸ்டாக் வந்து 5th ஸ்பாட்ல இருக்கு. ஒரு 1.26% வந்து நமக்கு கேப் அப் அக்கறை இருக்கு இண்டிகோ. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு ஆல் டைம் ஹைலியோ இல்லை ஒரு 52-week ஹைலியோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரல் ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு ஹைலியோ ஓப்பன் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைல. ஸோ இந்த ப்ரைஸ் பாருங்க, இதுக்கு முன்னாடி ரீச் ஆனதே கிடையாது. ஸோ இந்த கேண்டலுடைய ஓப்பனிங் ப்ரைஸே வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இண்டிகோ ஸ்டாக் நான் பிக் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஷார்ட் கவரிங் அக்கரா இருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு நம்ம வந்து கீ லெவல்ஸ், அதாவது கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணி அது கூட ஆப்ஷன் ப்ரீமியத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்னன்றது தெரியும். ஸோ அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நீங்க 5 minutes டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு. அரௌண்ட் ஒரு 3690 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் எஸ்டர்டே ட்ரேட் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3650 டு அதிகபட்ச பிரைஸ் 3650 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லோ பார்த்தீங்கன்னா 3570 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3600 டு 3650. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து ஆப்ஷன் செயின்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ 3650 அண்ட் 3700 இந்த 2 ஸ்ட்ரைக்குக்குமே நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிப்போம். இப்போ 3650 இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து 86.3 rupees. ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு 3740 அந்த ரேஞ்சுக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இப்போ 3740 ஆர் 736 கூட வச்சுக்கலாம். நீங்க எக்ஸாக்டா பார்க்கணும்னா 3736 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து நமக்கு 3650 லெவல்ஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அதே 3600 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்டாக் இது டிராவல் பண்ணிருக்குல்ல, 3600 to 650 தான் நமக்கு ரேஞ்சா இருந்திருக்கு. ஸோ 3600 நம்ம பார்க்கும்போது அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 111. ஸோ இப்போ இதை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிங்க இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட. ஸோ 3711 வரும். 3711. ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு வந்து சாலிடா பிரேக் பண்ணிடுச்சு. ஸ்டாக் பிரேக் பண்ணிட்டு ஒரு மேசிவ் அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் நமக்கு அக்கர் ஆகும் போதே இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல ஷார்ட் கவரிங் அக்கர் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு கீ எவிடன்ஸ். இது கூட செகண்ட் பாயிண்ட் நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா,
இப்போ திருப்பி அதே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக்கு போங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து 3700 கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக் நீங்க வந்து ஸ்கேல்ப் பண்றதுக்கு வாங்குறதா இருக்கீங்க. இதை நீங்க வாங்குறதா இருக்கீங்கன்னும்போது, இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரைக்கினுடைய ஆல் டைம் ஹை என்னன்றதை செக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஆல் டைம் ஹைன்றது 105 தான். சின்ஸ் இந்த ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது வந்து 21 மார்ச்ல இருந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரேட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிரைஸ் 105 தான். இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர் இந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருக்கான். 3800 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கானா, அவனோட அதிகபட்ச செல்லிங் ரேட்ன்றதே 105 தான். 105க்கு மேல யாருமே செல் பண்ணல. ஸோ இப்போ இந்த பிரைஸ் தான் செல்லிங் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரைஸை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு லாசஸ் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும்ல. ஏன்னா இப்போ 105 ரூபாய்க்கு அவன் செல் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பிரீமியம் வந்து ஒரு 100 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு, ஒரு 110 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்குன்னு போது கண்டிப்பா அவன் லாஸ்ட்ல தான் இருப்பான். ஸோ அவங்க வந்து ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ், அதாவது காலை செல் பண்ணியிருக்கான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு பை ஆர்டராக தான் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நமக்கு அக்கர் ஆகும். ஸோ அந்த ரேலி தான் இனிஷியல் ஒரு 5 to 10 minutes அக்கர் ஆயிருக்கு. 105 தான் ஹையஸ்ட் பிரைஸ். ஸோ அந்த பிரைஸ் கிராஸ் ஆகும்போது பாருங்க, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கினுடைய இன்ட்ராடே சார்ட் பாருங்க. 3700 கால் ஆப்ஷனோட இன்ட்ராடே சார்ட். ஸோ அரௌண்ட் ஒரு 85ல ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 105 கிராஸ் ஆகும்போது பாருங்க, சடனாக வந்து ஒரு 120 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே அக்கர் ஆனது பார்த்தீங்கன்னா வித்தின் 5 minutes. ஸோ 5 minutesல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நீ ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இவன் 140 வரைக்குமே போயிட்டான். ஸோ 100லேருந்து 140ன்ற போது 40 பாயிண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு லாட்டுக்கு 300 ஷேர்ஸ். ஸோ 40 into 300ன்ற போது உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்துருக்கும். நீங்கள் வந்து என்டையர் டியூரேஷன் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா. பட் நம்ம ஜஸ்ட் ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்டையர் அப் மூவ்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் பிடிச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு மோர் தென் நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். இதுல வந்து அதிக லெவல்ல லாசஸ் அக்கர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த 3 கிரைட்டீரியா மட்டும் பேஸ் பண்ணி ஸ்டாக்கை ஸ்கிரீன் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸ்கிரீன் பண்ண ஸ்டாக்ல வந்து நீங்க ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகுதா இல்லையா, பிரீமியம் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணானா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணாம என்ட்ரி எடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு லாசஸ் நிறைய அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ரொம்ப வைட்டல் மூவ் கொடுக்கும் மேலேயும் கீழேயும். ஸோ இது மேலே தரும்போது நல்ல லாபம் வரும், கீழே வரும்போது நல்ல லாஸும் வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகுதா இல்லையான்றது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கினுடைய ஆல் டைம் ஹை பிரைஸ் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு தானாவே அக்கர் ஆகும். ஏன்னா நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, செல்லர் கண்டிப்பா லாஸ்ட்ல தான் இருப்பான். ஸோ அவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண பார்ப்பான், அது ஒரு பை ஆர்டரா ட்ரிகர் ஆகும். ஸோ ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகும். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண பாருங்க. ஜஸ்ட் நீங்க டெக்னிக்கல்ஸை மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைக் செலக்ஷன் பண்ணாதீங்க. அந்த ஸ்ட்ரைக்கு ஷார்ட் கவரிங் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த பிரீமியம் வந்து ஸ்பைக் ஆகும். வித்தின் ஒரு 5-10 minutesல நீங்க நல்ல ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த என்டையர் லாஜிக். And that's it for this video guys. I hope this video was useful to you. ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண பார்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்ற போது, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, மல்டிபிள் வீடியோஸ் பார்க்குறது இல்லை நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மார்க்கெட்னுடைய மூவ்ஸ் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ண பாருங்கள். ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு செல்லருக்கு எங்கே லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அங்கிருந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஓனாக பில்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் ஓனாக பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து நல்ல மணி மேக் பண்ண முடியும். நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிங்கன்னா நீங்கள் 10K ப்ராஃபிட் பண்ணலாம், 20K ப்ராஃபிட் பண்ணலான்ற மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது யூடியூப்பில். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ரியல் டைமில் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நம்மளாம் ஓனாக ஒன்று பில்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்னுடைய மூவ்ஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓனாக பில்ட் பண்ண பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து இப்போ கம்மிங் சண்டே April 14 12 PM to 2 PM வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த ஒர்க் ஷாப் வந்து நாங்கள் மார்க்கெட்னுடைய மூவ்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், அண்ட் பிரேக் ஈவன் கேல்குலேஷன், ஸோ எல்லாமே வந்து நாங்கள் இன்டெப்த்தாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்னுடைய ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள். அண்ட் அலாங் வித் திஸ் நாங்கள் வந்து டெலகிராமில் ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அங்கே வந்து நாங்கள் எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து ஸ்டாக் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸு அண்ட் எக்ஸ்பீரி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கண்டென்ட்ஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ஆல் டுகெதர் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பப்ளிக் கம்யூனிட்டியில். ஸோ இந்த கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணால் மறக்காம இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.